ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு, ஒரு அருமையான ஒரு தலைப்பு. மனிதன் வாழ்வதே எதுக்கு? ஆசீர்வாதத்துக்கு தான். பிறக்கிறப்பவே நாள் பார்க்குறான், கிழமை பார்க்குறான், டேட் பார்க்குறான், நட்சத்திரம் பார்க்குறான். பிறக்கிறப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறான், டேட் பார்க்குறான், நட்சத்திரம் பார்க்குறான். இறக்குறப்போங்க சரி, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கும் நாள் பார்க்குறான். பாடி வீட்டை பார்த்துக்கிட்டு போகணுமா, காட்டை பார்த்துக்கிட்டு போகணுமான்னு பார்க்குறான். இதை அங்கே வைக்கவா, இதை இங்கே வைக்கவா, மாற்றி வைக்கவான்னு அந்த மூணும் வைப்பாங்க மாற்றி மாற்றி. அந்த மூணையும் மாற்றி எதை முதல்ல வைக்க, எதை ரெண்டாவது வைக்க. இவர் குறி சொன்னால், இல்லை இவர் மந்திரத்தில் ஏதாவது சொன்னால் எனக்கு வாழ்வு கிடைக்குன்னு சொல்லி எவ்வளோ தூரம்னாலும் கடந்து போகிறோம். ஒருவேளை திருச்சபை மக்கள் பாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவ மக்களை பார்த்தீங்கன்னா, இவர் போய் ஜெபம் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் ஆயிரும், இந்த கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் ஆயிரும், இந்த பாஸ்டிங் பிரேயர் போனால் ஆசீர்வாதம் ஆயிரும், இன்னார் அழைக்கிறாருன்னு போனால் அங்கே ஆசீர்வாதம் ஆயிருன்னு நம்ம ஆசீர்வாதத்தை தேடி எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பது மட்டும்தான்ப்பா எனக்கு பிரியுங்கிறார். இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஐயா, இன்னைக்கு நோட்டீஸில் போட்டிருக்க வாசனம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் 24 ஃபர்ஸ்ட் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அன்புக்குள்ளே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றாரு, துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறாரு. யுவர் டேஸ் ஆஃப் சாரோ வில் எண்ட் என்று சொல்கிறார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போச்சு என்று சொல்கிறார். ஆகாய் 2:19 சொல்றார், ஃப்ரம் திஸ் டே ஆன் வில் பிளஸ் யூ என்று சொல்கிறார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நான் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை வதிக்கிறது மட்டும்தான் கடவுளுக்கு பிரியம். சபிப்பது அவருக்கு எந்த விதத்திலும் புரியல. நீ நாசமா போயிடுன்னு கடவுள் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அவர் எப்போவுமே ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் பிரியம். அவர் மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது மட்டும்தான் பிரியம். ஒரு மனிதன் மரித்து போகணும், வியாதியில் கஷ்டப்படணுங்கிறது கடவுளுடைய எந்த இடத்துலையும் நோக்கமே இல்லை. ஆனால் நம்ம தான் நம்முடைய தீய பழக்கத்தினால நமக்கு தான் நம்ம வினையை தேடிக்கிறோம். அதனால தான் நமக்கு கஷ்டம். ஒருவேளை கடவுள் சபிக்கவே இல்லை. ஒரு மனிதன் பாருங்க, ஸ்கூல் படிக்கிறப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பையன் இதெல்லாம் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்குது, குளிக்க வேண்டியது இருக்குது, பல்லு விளக்கிட்டு புக்கு எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது, திரும்ப ஸ்கூலுக்கு ஓட வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது. என்னடா இது லைஃபு என்ன நினச்சான். வேலைக்கு போகிற பையனை பார்த்தான், எவ்வளோ ஜாலியாக போகிறான், எவ்வளோ ஜாலியாக வர்றான்னு வேலைக்கு போகிறோன்னு நினச்சான். அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே அப்பாட முடிஞ்சுதுறான்னு பைக்கெட்டுமோ நாங்கள் எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் பேக்குன்னு சொல்லுவீங்க. பைக்கெட்டை தூக்கி அந்த கடைசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் +2 ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தோன்னா மார்க்கை பார்த்து ஒரு குரூப்பில் காலேஜில் சேர்ந்தோம். என்னடா லைஃபு, காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃபே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜ் லைஃபு அங்கே இருக்கப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை இது. அப்புறம் காலேஜ் லைஃப் முடிஞ்சது. காலேஜ் லைஃப் முடிஞ்சோடனே இனிமேல் என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும், வேலை தேடணும், நெட்டை டவுன்லோட் பண்ணணும், நெட்டில் எங்கே வேலை கிடைக்குன்னு பார்க்கணும், எங்கே நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குதுன்னு. நான் படித்ததுக்கு தகுந்த வேலை இருக்கான்னு சுற்றி வேலையை தேடுறோம். வேலையை தேடி ஒரு வேலைக்கு போடுறோம். ஐயோ அது சம்பளம் காணலையே. ஸ்கூலுக்கு போகிறப்போ கவலையே. அப்போ எந்த லைஃப் நல்லா இருந்தது? ஸ்கூல் படிக்கிறவனை கேட்டால் எந்த லைஃப் நல்லா இருக்கு? வேலைக்கு போகிறது. வேலைக்கு போன பிறகு கொஞ்ச நாள் ஆனோன்னு என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். ஆரம்பிச்சாச்சா? சொல்ல ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு அங்கே தான் 7:30 ஆரம்பிக்குது. அது வரையும் அவன் ரொம்ப அமைதியாக ஜாலியாக இருந்திருப்பான் லைஃப்பில். எப்போ கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், என் அழகுக்கு என் சைஸுக்கு இப்படி பொண்ணாக இருக்கணும், இப்படி பொண்ணாக இருக்குன்னு பார்த்து அன்னைக்கு தான் அவனுக்கு 7:30 ஆரம்பிச்சு. அதுதான் கஷ்டம். சம்பளம் காணலை, வருமானம் காணலை, தொல்லை. அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூலு, கஷ்டம். இப்படி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. கஷ்டத்தின் மத்தியில்
அவன் பறந்து நடந்து வந்த பாதையை பார்க்குறப்போ அந்த வழியே எவ்வளோ பரவாயில்ல, இந்த வழி இவ்வளோ மோசமாக இருக்கிறோமே, இவ்வளோ பின்தங்கின நிலைமையில் இருக்கிறோமேன்னு நினைக்கிற அன்புக்குள்ளே. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்துக்காக இங்கே எங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது நாம் எப்படி நடக்கிறோம், நாம் எப்படி செய்கிறோம். அன்புக்குள்ளே ஆசீர்வாதம் என்பது நாம் ஒரு எல்லையை தேடி கடந்து போகிறப்போ நமக்கு அதில் ஆசீர்வாதம் இல்லை. இளைய குமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 2 சகோதரர்கள் அண்ணன் தம்பி, அப்பா ஒன்று. சின்ன மகன் போய் அப்பாட்ட கேட்குறான், எப்பா என் லைஃப்பை நான் என்ன பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், என் லைஃப்பில் நான் எல்லா விதத்துலையும் ஜாலியாக இருக்கணும். உன் சொத்து 2 பங்கு, அண்ணனுக்கு ஒரு பங்கு, தம்பிக்கு ஒரு பங்கு, அதனால் தம்பி பங்காக என் பங்கை நீ எனக்கு தந்திருப்பா. நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக ஜாய், நான் லைஃப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணணுப்பான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறான். கையில் இருக்க பணங்கள் எல்லாம் காலியானோடனே கஷ்டங்கள், வேதனைகள். அந்த தேசத்தில் அவன் நேரத்துக்கு தரித்திரியம், மழை பெய்யலை, விளைச்சல் இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை. அவனுக்கு வேலை இல்லாமல் கடைசியில் பன்னி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். பன்னிக்கு கொடுக்குற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் அவன் லைஃப்பை திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்து, தகப்பனே, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கப்போ என் லைஃப் எவ்வளோ ஒரு சந்தோஷமான லைஃப்பாக இருந்தது. எங்கள் அப்பா வீட்டில் எனக்கு டைமுக்கு சாப்பாடு, ஒரு நாளைக்கு இடியாப்பம் பாயா கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு ஆப்பம் அந்த பால் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு பிரியாணி, எவ்வளோ சுகமான சாப்பாடு. ஆனால் அந்த சுகமான சாப்பாடை விட்டுட்டு என் சொந்த லைஃப், என் சொந்தத்தை தேடி எங்கெங்கேயோ அலைந்து திரிந்தேனே. ஆனால் இன்றைக்கி என் லைஃபு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தன்னை நினச்சான். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக, எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் கடவுளை நோக்கி பார்க்குறப்ப மட்டும் கடவுள் விடுதலை தருவார். ஒருவேளை அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேதனை வந்ததோ என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நம் கடவுளை நோக்கி கூப்பிடுறப்போ கடவுள் நமக்கு விடுதலை தரும் தகப்பனாய் காணப்படுகிறார். கடவுள் நமக்கு வாழ்வு தரும் தகப்பனாய் காணப்படுகிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, எல்லா நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தகப்பனாய் காணப்படுகிறார். பாருங்க, ஒரு பெரிய டாக்டரா ஒரு ஊரில் இருந்தார். ரொம்ப கூட்டம் இருக்கு, மக்கள் ரொம்ப அந்த ஊரில் வசதியாக வச்சுருந்தாங்க. தலைவர் அந்த ஊரில் நல்லவர். ஆனால் அவரை ஒரு நாள் அந்த ஊருடைய கலெக்டர் ஒரு நாள் என்னை வந்து பாருனார். ஐயோ, பெரிய அதிகாரி என்னை பார்க்க வந்திருக்கிறாருன்னு போகிறதுக்காக அவர் என்ன பண்ணார், நல்லா குளித்தார், புது ட்ரெஸ் எடுத்து போட்டார், நல்ல செருப்பு போட்டார், நல்ல வாட்சி, செயின், நல்ல ட்ரெஸ்ஸு, செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவரை பார்க்க போனார். மக்கள் எல்லாம், அவ்வளோ பெரிய ஆள் உங்களை கூப்பிட்ருக்காரு ஐயா, போயிட்டு வாங்கன்னு எல்லா மக்களும் சந்தோஷமாக அவரை வெல்கம் பண்ணி அனுப்புனாங்க. போனார். போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அந்த கலெக்டரை பார்த்துட்டு தன் வீட்டுக்கு திரும்ப வந்தார். திரும்புகிறப்போ மக்களெல்லாம் விசாரித்தாங்க. மக்களெல்லாம் எப்படி விசாரித்தாங்க, எப்படி இருந்தார், உங்களை நல்லா பேசினாரா, நல்லா கவனிச்சாரா? ஒருவேளை இந்த ஊரோட ஜனாதிபதி செங்கோட்டையில் இருக்கிறார். செங்கோட்டை மீன்ஸ் இங்கே திருநெல்வேலியில் இருக்க செங்கோட்டை இல்லை, டெல்லியில் இருக்க செங்கோட்டையில் இருக்க ஜனாதிபதி நம்மளை கூப்பிட்டு பார்க்க சொன்னால் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக போவோம். அன்புக்குள்ளே உடம்பெல்லாம் செக் பண்ணுவாங்க, அவனை ஏதாவது வெடிகுண்டு வச்சுருக்கமான்னு. கூட யாரையும் கூப்பிட்டு போக முடியாது. இப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. டைமிங், இந்த டைமிங் தான் போகணும், இவ்வளோ தூரத்தில் நீங்கள் நிற்கணும், இப்படிலாம் கண்டிஷன்ஸு. போனார், பார்த்தாரு, எல்லாரும் கேட்டாங்க. ஒரே ஒருத்தர் கேட்டார், திரும்ப கூப்பிட்டா நீங்கள் போவீங்களான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், வீணாக ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு நான் குளிக்கணும், புது ட்ரெஸ் போடணும், செருப்பு போடணும், டை கட்டணும், சென்ட் அடிக்கணும், என் காரை எடுக்கணும், அங்கே போய் லைனில் நிற்கணும், அவரை பார்க்க காத்து கிடக்கணும். ஆனால் என்னை உருவாக்கின தகப்பனை நோக்கி நீ கூப்பிடுறப்போ சங்கீதம் 50:15 வாசிப்பாப்பா. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. சங்கீதம் 107, 19, 20 சொல்கிறாரு. சங்கீதம் 91:15 சொல்கிறாரு. எரேமியா 33:3 சொல்கிறாரு. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை ரிலீஸ் பண்ணுற ஆண்டவர். என்ன பண்ணுவார், நான் உன்னை ரிலீஸ் பண்ணுற ஆண்டவர்னு சொல்கிறாரு. அந்த நான் கடந்த நாட்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்துக்கிட்டு இருந்தேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிட்டு இருக்கப்போ அந்த பேதுரடிகளை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போடுறப்போ அந்த அங்கே அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறப்போ ஜெயில் தன்னாலே திறக்குதுன்னு சொல்லுது. அன்புக்குள்ளே
ஜெயில் தன்னாலே திறக்குதான். அவங்க ஜெபிக்கிறப்போ ஜெயில் தன்னாலே திறக்குதான். ஒருவேளை நீங்கள் நானும் ஒரு மண்ட அப்போஸ்தலர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அவங்க ஒருமனப்பட்டாங்க, ஜெபிச்சாங்க. அன்புக்குள்ளே அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் 8 வருடம் ஒரு பெரும்பாடுள்ள ஐயனேங்கிற ஒரு மனிதனை பேதுருவில் சொல்றார், உன் கட்டுக்களை தெற்கால் என்ற தபித்தாளை உயிரோடு எழுப்புறாங்க. உடனே அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போடுறப்போ மக்கள் ஜெபிக்கிறப்போ என்ன நடந்தது? ஜெயிலோடைய கதவு திறக்கப்பட்டுச்சுங்க. ஒருவேளை நீங்கள் நானும் கடவுளை நோக்கி அழைக்கிறப்போ, கடவுளை நோக்கி நம்முடைய ஆபத்து காலத்தில் கடவுளை நோக்கி அழைக்கிறப்போ, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய், நம்ம ஆசீர்வாதத்துக்காக யாரையோ பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒரு பிரசங்கியாரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நம்ம வேதனைக்காக ஏதோ இவரை பார்த்தா எனக்கு விடுதலை கிடைக்குன்னு நினைக்கிறோம். யாரை பார்த்தாலும் விடுதலை கிடைக்காது. உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் வேதனை என்ன, உங்கள் வேதனையின் மத்தியில் நீங்கள் கடவுளை நோக்கி அழைக்கிறப்போ, கடவுளே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, கடவுளே எங்களுக்கு விடுதலை கொடுங்க, கடவுளே எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஆபத்தில் நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 91:15 வாசிங்க. என்ன அழகா சொல்றார் பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடு, காலப்பான்மை அவன் நோக்கி கூப்பிடுவான். வாசிங்க. அவனை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவும் கொடுக்குறவரு. ஒருவேளை அம்மாட்ட காசு இருக்காது, அந்த குழந்தை எம்மா அந்த சாக்லேட் வாங்கி கொடுமாங்க, காசு இல்லை. அது இல்லைன்னு சொன்னாலும் குழந்தைக்கு புரியாது. அது என்ன பண்ணும்? கையை பிடிச்சி அம்மா தரத்தனை இழுத்துருப்போம். ஆனால் அந்த அம்மா கண்கள்ந்து கண்ணீர் வடியும். பதில் சொன்னால் குழந்தை அழும், காசு இல்லைன்னு சொன்னால். அதுதான் நிலைமை. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் நோக்கி கூப்பிடு. அது நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அந்த திரும்ப நம்ம கூப்பிடுறதுக்கு மறு உத்தரவு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நானும் கடவுள்கிட்ட எப்படிப்பட்ட நிலைமையில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு இருந்தாலும் கடவுளை நோக்கி அழைக்கிறப்போ கடவுள் உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை அவர் விடுதலை கொடுக்கலனா அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அவர் விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை சபிப்பது எனக்கு பிரியமில்லை. அந்த வசனத்தின்படி அன்புக்குள்ளே நாம் சாசமா போன கடவுள் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் சொல்லார், தன் பிள்ளைகளை உணர்வன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும், துணிகரமான பாவங்களுக்கு என் ஆத்மா விலக்கி அவை என் மேல் ஒட்டி கொள்ளாதரும், அப்பொழுது பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொன்ன ஒரு ஜீவனுள்ள ஆண்டவற்ற நாம் அவரை நோக்கி அழைக்கிறப்போ அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள தகப்பன். கடந்த நாளில் யூபி மாநிலத்தில் ஒரு மிஷனரியை இதே மாதிரி கிராமத்தில் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கப்போ அடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு ஐஎம்எஸ் மிஷனரியை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் மனைவியை கடந்த மே மாதத்தில் நடந்த சம்பவம். ரொம்ப நாளைக்கு முன்னால் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போகிற வழியில் பிடிச்சிட்டு போகிறவங்களாம் அடித்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த மிஷனரி, அந்த பாஸ்டர் ஒய்ஃபு, அங்கே இருக்க விசுவாசி 2-3 பேர் பிடிச்சிட்டு போய் அடித்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தவங்க ராத்திரி 10-10:30 மணி வரையும் அடிச்சிருக்காங்க. பெரிய கூட்டம் அவங்களுக்கு விரோதமாக கேஸ் போட சொல்லி. ஆனால் அவர் செய்தி அனுப்பினார். வாட்ஸ்அப்பில் செய்தி எல்லாத்துக்கும் வந்தது, இந்தியா முழுதும் வந்தது. இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ராத்திரி 12 மணிக்கு போட்ட எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க. அன்புக்குள்ளே நம்ம கடவுளை நோக்கி அழைக்கிறப்போ கடவுள் விடுதலை கொடுக்கிறப்ப நாம் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் முகத்தை நமக்கு மறைத்து கொள்ளலை. நம்ம கூப்பிடுறது மட்டும்தான் தாமதம். ஒரு அன்புக்குரிய ஒரு சகோதரிக்கு ஒரு கேன்சர் கட்டி, நிறையா கேன்சர் கட்டியில் பல வெரைட்டிகள் உண்டு. ஒரு சில கட்டிகளை கட் பண்ணி ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அந்த இடத்த மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டா 5-6 வருஷத்துக்கு திரும்ப வராது. ஒரு சில கட்டி திரும்ப வரவே வராது. ஒரு சில இடம் 5 வருஷத்துக்கு வராது. ஒரு சிலருக்கு வந்த கட்டிக்கு மருந்து கொடுத்தா கரைஞ்சிரும், சரியாயிடும்.
ஒரு சில கட்டி ஒன்றுமே பண்ணாது. ஒரு சிலது அதை போய் டச் பண்ண உடனே அதை தொட்ட அடுத்த நிமிஷத்தில் உடம்பு ஃபுல்லாக போயிடும். உடம்பு ஃபுல்லாக வேகமாக பரவி ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதத்தில் இறந்து போவாங்க. இப்படி கேன்சரில் பல வெரைட்டி இருக்குது. அப்படி ஒரு வேகமாக பரவுகிற ஒரு வெரைட்டி ஒரு அம்மாவுக்கு ஒரு கேன்சர் கட்டி. அந்த கட்டி நிமித்தம் அந்த அம்மா ரொம்ப வேதனை துன்பத்தில் மரணத்தில் இருந்தாங்க. கண்ணீரினான பாதையில் அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அப்படி இருக்கிறப்போ மறிக்கக்கூடிய நிலைமை. டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. கைவிட்ட பிறகு அந்த அம்மா தன் கணவரை அழைத்து, நான் கேன்சர் கட்டியில் இறந்து போகிறேன், அதனால் நீ பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கப்பா, நீ பார்த்துக்கப்பான்னு அந்த அம்மா கண்ணீரோடு தன் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் அந்த அம்மா தன் கணவர்கிட்ட ஒப்போடு கொடுத்தாங்க. சின்ன பையனை கூப்பிட்டாங்க. அண்ணன் சொல்கிறத கேட்கணும், அப்பா சொல்கிறத கேட்கணும், அம்மா மறித்து போகிறேன்பா, அம்மா செத்து போகிறேன்னு அந்த சின்ன பையன்கிட்ட சொன்னாங்க. மூத்த பையனை கூப்பிட்டாங்க. அவன் +2 படிக்கிற பையன், விவரமான பையன், சண்டே ஸ்கூல் போகிற பையன், சண்டே ஸ்கூலில் வசனம்லாம் ஒழுங்காக சொல்கிற பையன். அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா இறந்து போகிறேன், நீ அப்பா சொல்கிறத கேளு, தம்பியை கவனமாக பார்த்துக்கோ, நீ சரியாக பார்த்துக்கோ, அம்மா இல்லை இன்னும் அந்த அம்மா அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அம்மா சொல்லிவிட்டு அழுகிறத பார்த்தோன்னே அந்த பையனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. கண்ணீர் வர்றப்போ அதுக்கு முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூலில் ஒரு வசனத்தை சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு அவைகள். இப்போ பாஸ்டர் வேகமாக சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்ளும். என்ன பண்ணும்? நம்பிக்கை வேணும். அந்த ஃபெய்த்து, ஒரு விசுவாசம். கடைக்கார்ட்ட காசை கொடுக்குறோம், காசு கொடுத்தா கடைக்காரர் என்ன தரணும்? அரிசி தரணும். அந்த நம்பிக்கை. கடைக்காரர் நமக்கு அரிசி கொடுத்தா நம்ம காசு கொடுப்போன்னு என்ன பண்ணணும்? நம்பிக்கை. கண்டக்டரு பஸ்ஸில் ஏறி டிக்கெட் கொடுன்னு கேட்குறோம், நம்ம டிக்கெட் கொடுத்தா நம்ம காசு கொடுக்குறோம், நம்பிக்கை. ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பாஸ்ட் இன்னைக்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, ஏன்னா நான் வர்றேன்னு சொல்லுங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் 5:30 மணிலேருந்து உங்க வச்சு பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காரு, ஐயா வந்துடுவார், ஐயா வந்துடுவார், ஐயா வந்துடுவார்னு. இந்த நம்பிக்கை, இதுதான் இந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆற்றல் நமக்கு. இந்த கடவுளுக்கு கண் இல்லை, இந்த கடவுளுக்கு கால் இல்லை, என் ஜெபத்தையே கேட்கல, என்னை மட்டும் இந்த கடவுளுக்கு மோசம் பண்ணுறாரு, நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பெற்றுக்கொள்வென்று நீங்கள் விசுவாசிங்கன்னு அந்த பையன் சொன்னால் அவங்க அம்மாட்ட, ஏம்மா பைபிள் விசுவாசத்தை பற்றி சொல்லுது, நீதிமொழிகள் 28:25 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை 29:25 கர்த்தரை நம்புகிற மரணத்தை காண்பதில்லை, எரேமியா 17:5 கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அன்புக்குள்ளே இதெல்லாம் கர்த்தரை நம்புகிற பாக்கியவான், கர்த்தரை நம்புகிற விசுவாசம். இந்த நம்பிக்கை இப்படி பைபிளில் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கம்மா. நீ ஏம்மா கடவுளை நம்பாமல் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, செத்து போவேன்னு. கடவுள்கிட்ட நீ எவைகளை பெற்றுக்கொள்ளுன்னு கேளுமா, கடவுள் உனக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை விளையாட போயிட்டு, கிரிக்கெட்டு ஒன்றும் நடக்காதம்மா உனக்கு, நான் விசுவாசிக்கிறேன்னு அந்த பிள்ளை கிரிக்கெட் விளையாட போயிடுச்சு. போன பிறகு அந்த அம்மா அந்த வசனத்தை திரும்ப வாசித்தாங்க. திரும்ப வாசித்து அடுத்த வசனத்துக்கு கீழே வந்தாங்க. 11:25 என்ன சொல்லுது பாருங்க ஐயா, சொல்லுங்க. இப்போ 11:25, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, அதாவது கண்டிஷன், லோன் கொடுக்கணும்னா சம்பளம் எவ்வளோ வருதுன்னு கேள்வி கேட்பான். சொந்த வீடு இருக்கா, உனக்கு திரும்ப கட்டுறதுக்கு ஃபோர்ஸ் இருக்கா, இதெல்லாம் லோன் கொடுக்குற கேள்வி. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாஸ்ட் ஆகணும்னா ஜெபம் பண்ணுறாரா, பிடிஹெச் பைபிள் காலேஜ் போயிருக்காரா, இதெல்லாம் கண்டிஷன். டீச்சர் ஆகணும்னா பிஎட் படிச்சிருக்காங்களா, இது கண்டிஷன். கலெக்டர் ஆகணும்னா ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், ஆடிட்டர் ஆகணும்னா சிசி அக்கௌண்ட் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட் அந்த ஆடிட்டர் ஆக முடியும். ஆடிட்டர் ஆகிறதுக்கு ஆடிட்டரானா 2.5 லட்ச ரூபா சம்பளம், ஐஏஎஸ் ஆனால் 3 லட்ச ரூபா சம்பளம், கலெக்டரானா 3 லட்ச ரூபா சம்பளம். இதில் சமூகத்தில் மரியாதை வேறு, பெரிய மரியாதை, பயங்கரமான பந்தா. இதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் அப்படி ஆக முடியும். அதே மாதிரி நம்ம கடவுள்கிட்ட போய் ஏதாவது கேட்குறேன்னா கடவுள் சும்மா கேட்டோன்னே கொடுக்கறதில்ல. அவர் சொல்கிறார் மத்தேயு 7:7, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்.
சொல்றாரு. ஏசாயா 55:3 சொல்றார், நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். ரொம்ப சூப்பர் வசனம். வாருங்கள், கேளுங்கள், பிழைக்கும், உங்கள் ஆத்துமா பிழைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்னிடத்தில் வாருங்க, கேளுங்க, வாசிங்க. நித்திய உடன்படிக்கையா, அந்த பெர்மனண்ட் அக்ரிமெண்ட்டு. நாங்கள் இந்த இடத்த இன்னாருக்கு, இந்த இடத்த இன்னாருக்கு இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இந்த இடத்த கொடுக்குறேன்னு அந்த அக்ரிமெண்ட் போடுறோம்ல. நிச்சயதார்த்த நேரத்தை 2 என்கேஜ்மெண்ட் நடத்தினேன். 2 என்கேஜ்மெண்ட்டில் 2 வீட்டுக்காருக்கு ஒப்பந்தம். இன்னாருடைய மகளை இன்னாருக்கு, இன்னாருடைய மகளை இன்னாருக்கும் கொடுக்க நாங்கள் ஒப்பந்தம், உடன்படிக்கை பண்ணுறோம். ஒப்பந்த ஆராதனை அது. அதே மாதிரி இதில் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்கிறார். கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறப்போ நம்ம ஆத்துமா பிழைக்கும். கேட்கிறப்போ நம்ம என்ன சொல்லி கேட்கிறோம்? அந்த இளைய குமாரன் என்ன சொல்லி கேட்டாரு? வரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்துன்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் இளைய குமாரனுக்கு வாழ்வு கிடைச்சது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையை பார்த்தீங்கன்னா, சகையை போய் சகையை கூட இயேசு கிறிஸ்து போறாரு. ரொம்ப சகையை ரொம்ப காரரை தூக்கிட்டு இயேசு கிறிஸ்து என்னைய கூட போறாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. முந்தினதில் சொன்ன கலெக்டரை பார்க்க போனால் அவரை பார்க்க போறாங்கிற மாதிரி ஏசி என் கூட வராங்கிற ரொம்ப தெம்பில் போனார். ஒரு அந்த கடை நேற்று வாட்ஸ்அப்பில் என்ன அன்பு சகோதரர் வாட்ஸ்அப்பில் ஜீசஸ் மாதிரி ஒரு படம் இருந்தார். அவர் ஜீசஸ் மாதிரியே இருந்தார். நீங்கள் ஒரு பாட்டுக்கு நடிக்கிறாரு. அதே மாதிரி ஏசி என் கூட வர்றாருன்னு நம்ம சந்தோஷமாக போனார். ஆனால் அங்கே இருக்கவங்களாம் அவனை திட்டினாங்க. யார? சகைவ. ஏசு ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஆனால் எப்போ அங்கே ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்ததுன்னா, அவன் நின்று எல்லாரும் அவன் பாவின்னு சொல்கிறப்போ, நான் யார்ட்டையாவது அநியாயமாக இருந்தால் நான் 4 times ஐ வில் ரிட்டர்ன் யூ. எவ்வளோ அநியாயம்னா 4 times என் சொத்துக்களில் 50% ஏழைக்கு கொடுத்துறேன்னு சொன்னப்போ தான் கடவுள் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இவனும். இப்போ ஏசாயா 55:3 இங்கே கொஞ்சம் வீக் ஆகும். எதையும் கம்பேர் பண்ணால் உங்கள் சவியை சாய்த்தின இடத்தில் வீக் ஆகுதா இல்லையா? கேளுங்கள், தட்டுங்கள். மத்தேயு 7:7 என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். மார்க் 16:24 நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, இது நிறைவாக இருக்கும்படி. எனது முழுமை. ஆனால் நம்மை உணர்ந்து கடவுள்கிட்ட நின்று கேட்கிறப்போ அந்த வியாதி உள்ள அம்மா தன்னை உணர்ந்து அங்கே அந்த 25ஆம் வசனம் சொல்லுது, அவங்களுக்கு அவங்க சகோதரன் கூட ஒரு சண்டை இருந்துச்சு, ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை நிமித்தம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. தன்னை ஒப்பு கொடுத்து நான் செய்கிறது தப்புன்னு அந்த யாருக்கு தப்பு பண்ணாங்களோ அந்த மனுஷனை கூப்பிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு, அப்பொழுது என்ன நடந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு கூட கேன்சர் அந்த அம்மா விட்டு மறைஞ்சு போச்சு. அன்புக்குள்ளே அதுதான் சங்கீதம் 103 சொல்லுது, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. அந்த 3ஆவது வசனம் சொல்லார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எப்படின்னா தெரியுமா? நம்ம கடவுள்கிட்ட நம்ம நினச்சி நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ, ஏன்னா சங்கீதம் 147:3 இவ்வாறு சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார். அன்புக்குள்ளே என இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம், இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதற்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவே எல்லோரையும் மீட்கும் பொருளாக
தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாக. அன்புக்குள்ளே நீதிமொழிகள் 24:11 இவ்வாறு சொல்லுது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கொலையுண்ண பொருள்களை விடுவிக்க கொடுமனால் விடுவி என்று சொல்கிறார். மத்தேயு 8:17 சொல்றார், நம்முடைய நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். ஏசாயா 53 நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். காரணம் என்னன்னா, எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, என் பாவத்திலிருந்து, எனக்கு அக்கிரமங்களிலிருந்து, என்னுடைய அநியாயங்களிலிருந்து விடுதலை, என் நோய்களிலிருந்து விடுதலை, என் மன கஷ்டங்களிலிருந்து விடுதலை, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆனால் அந்த சிலுவையின் கொடிய அந்த சிலுவையில் கூட, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி தன் பிதாவிட்ட உங்களுக்கு எனக்காக மன்னிப்பின், அதாவது ஜெபம் பண்ணுகிற ஒரு தகப்பனை காணப்பட்டார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று. ஒருவேளை எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க, என்னுடைய அநியாயங்கள் நீங்க, என்னுடைய நல் வாழ்விற்காக, என்னுடைய சுகமான வாழ்விற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். ரத்தம் சிந்துதாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்துது மட்டும்தான் பாவ மன்னிப்பு. தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த அந்த ஊரோட வைத்தியற்ற வருவாங்க. ஒரு நாள் இரவு பச்சரிசி மாவு கொண்டு வருவாங்க, குங்குமம் கொண்டு வருவாங்க, கோழி குஞ்சு கொண்டு வருவாங்க, நல்ல வெடை சேவல் கொண்டு வருவாங்க, ஒரு பாட்டில் சாராயம் கொண்டு வருவாங்க, மரம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரதெல்லாம் வாங்கி அவர் ஒரு பெரிய அண்டாவில் போட்டு அந்த பச்சரிசி மாவையும் அந்த குங்குமத்தையும் ஒன்றா கலக்குவார். கலக்கி ஊர் மக்கள் எவ்வளோ கொண்டு வந்தாலும் அவ்வளோத்தையும் ஒன்றா கொட்டுவார். தன் கையினால் எல்லாத்தையும் கலக்குவார். எத்தனை பேர் கோழி குஞ்சு கொண்டு வந்தாலும் அத்தனை கோழி குஞ்சுடைய தலைவருடைய ரத்தத்துக்கு திருகி அந்த ரத்தத்தை அதில் தொழிப்பார், ஊற்றுவார். அந்த தலையை திருட ரத்தம் எவ்வளோ வடிதோ அதை ஊற்றுவார். மீண்டும் மிக்ஸ் பண்ணுவார். கொண்டு வந்தவங்க சாராயத்தெல்லாம் வாங்கி குடிப்பார். அவரால் எவ்வளோ குடிக்க முடியுமோ பண்ணுவார். தன்னுடைய உடம்புல 9 ஓட்டை போடுவார். 2 கையில் 2 ஓட்டை, 2 மாரில் 2 ஓட்டை, 2 காலில் 2 ஓட்டை, வயத்தில் ஒரு ஓட்டை, இப்படி 9 ஓட்டை போடுவார். இந்த ஓட்டை போட்டு அதுலேருந்து வர ரத்தத்தையும் அதில் விடுவார். கோழி ரத்தத்தோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா சாராயம் குடிச்சிட்டு மேலே தூக்கி போடுவார். உடம்பெல்லாம் ரத்தம் அடிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா சாராயம் குடிச்சிருப்பார். எதுக்குன்னா, அந்த மக்களுடைய பாவங்களை நீக்குவதற்காகவும், அந்த தேசத்தில் நல்ல விளைச்சல் கிடைப்பதற்காகவும், நல்ல மழை பெய்வதற்காகவும், எந்தவித நோய்கள், எந்தவித பிசாசின் கட்டுகள் அந்த தேசத்தில் வராதபடி அவர் தன் ரத்தத்தை சிந்தி வாழ்வு கொடுப்பார். ஆனால் எபிரேயர் 9:12 சொல்லுது, 22 சொல்லுது. சொல்லுங்க, வாசிங்க, சொல்லுங்க. அதே தான் சொல்லுங்க, வாசிங்கம்மா. இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து புதிய மீட்பு, தன்னுடைய இரத்தத்தினால் புதிய மீட்பை உண்டு பண்ணினார். அன்புக்குள்ளே 22 சொல்லுது, என் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்தாமல் பாவமன்னிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் நேற்று ஒரு அதிகாரத்தில் வாசித்தேன். எந்த அதிகாரத்தில்னா, அங்கே ஒரு குற்ற நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக ஆடு மாடை கொண்டாந்து பலி செலுத்துன்னு கடவுள் சொல்கிறாரு. அதே கடவுள் தான் சொல்கிறாரு, இந்த ஆட்டு மாடோட இரத்தத்தினால, என்னுடைய சொந்த இரத்தத்தினால உங்களை மீட்டுக் கொள்வதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இயேசு இந்த உலகத்தில் அனுப்பினார். எபிரேயர் 13:12 சொல்லுது, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டு
கொடுக்கப்பட்டார். அன்புக்குள்ளே தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். 20ஆம் வசனம் சொல்லுது, நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினால ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தொருந்து ஏறி விற்பன சமாதானத்தின் தேவனுடைய இரத்தத்தினாலே உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். உங்களுக்கு இருக்கும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நொறுக்கப்பட்டாருங்க, சிலுவையில் அறையப்பட்டாருங்க. அவருடைய உங்களுடைய உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக, பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து அநியாயங்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்தா போதும். அந்த இயேசுவை நோக்கி அந்த சிலுவையில் 2வது கல்வன், தகப்பனே நான் இவரை போல ஒரு அநியாயக்காரன் இல்லப்பா, நாங்கள் நல்லவன்னு ஒருத்தர் சொன்னாரு, இன்னொருத்தர் சொன்னாரு, நம்ம அவரை போடி ஒப்பிடாதரா, நம்ம பாவியான மனிதன் தன்னை நினைத்து இயேசுவை நோக்கி பார்த்து ஒரு பரதேசி வாழ்வை கேட்டான். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்குன்னு சொல்லப்பட்ட பிரகாரமாய் மனம் திரும்பினதால ஆண்டவர் அவனுக்கு ஒரு புதிய மீட்பை கொடுத்தார். ஒருவேளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக அன்புக்குள்ளே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் மன விருப்பத்தின் நோக்கம் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலர் ரட்சிப்பு தான் இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம். அன்புக்குள்ளே நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுவது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கு. அந்த இளைய குமாரன் மனம் திரும்பினதால ஆண்டவர் அவனுக்கு வாழ்வை கொடுத்தார். சகையும் மனம் திரும்பினதால ஆண்டவர் அவனுக்கு வாழ்வை கொடுத்தார். நீங்கள் நானும் மனம் திரும்புறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஒருவேளை எனக்கு எதுக்கு அந்த மனக்குறைவு, எதுக்கு எனக்கு வியாதி, எதுக்கு என் கடன் பிரச்சனை, எதுக்கு எனக்கு அமைதி இல்லாத வாழ்வு, ஏன் நான் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பாருங்க, எதுக்கு ஒரு பிரச்சனைன்னு நம் பிரச்சனையை தெரியாது, ஆனால் கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. கடவுள் நம்ம மன பிரச்சனைகளை நமக்கு வெளிப்படுத்தி தரும் ஆண்டவர். காந்தியடிகள் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். பாரஸ்லா பட்டம் படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போனார். அவங்க அம்மா அவரை பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அனுப்புகிறப்போ, எப்போ நம்ம குடும்பத்தில் ஆடு மாடு கோழிலாம் சாப்பிட மாட்டோம், புலால் சாப்பிட மாட்டோம், நம்ம செய்வோம். நீ இங்கிலாந்து தேசத்துக்கு போகிற, அங்கே இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் திம்மா, நீ சாப்பிடாதுன்னு சொல்லி விட்டாங்க. சரி மம்மின்னு சொல்லிட்டு போனார். போன இடத்துல நண்பர்களோடு சேர்ந்தார். ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டாரு. ஒரு நாள் வயிறு வலி வந்தது. அவர் வயிறு வலி வந்திருக்கிறப்போ எதுக்கு வயிறு வலி வந்ததுன்னு நினச்சார். அந்த ஸ்டமக் பெயின் ஏன் வந்ததுன்னு நினச்சி பார்த்தாரு. நினச்சி திங்க் பண்ணி பார்க்குறப்போ அம்மா அவரை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, இந்த ஊரில் போய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுறான்னு. ஆனால் நண்பர்களோடு சேர்ந்து போன இடத்துல சாப்பிட்டதால அவர் அப்படி நினச்ச உடனே வயத்துக்குள்ளேருந்து கோழி கொக்கரக்கோன்னு கூப்பிட்டுச்சான். அவர் சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். கோழியை வயிற்றுலேருந்து கூப்பிட்டுச்சு. அன்னையிலேருந்து கறி சாப்பிடாத விட்டாராம். வயிறு வலியை அவர் விட்டு போயிடுச்சான். வயிறு வலி வந்தால் ஜெலிசியை சாப்பிட்றோம், நிறைய மட்டன் சிக்கன் சாப்பிட்டு நேற்று காலையில் எதர்ப்பமாக டிஃபன் கிடைக்கல, சாப்பிடக்கூடிய சூழ்நிலையிலேருந்து தவிர்த்துட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அதுவாசனைப்படுத்திட்டு வந்துட்டேன், அதனால் பாஸ்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. 2 மணிக்கு ஒரு இன்னொரு ப்ரோக்ராமை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்த பாருங்க. நிறைய சாப்பிட்டதால இன்னும் என் உடல்நிலை என்ன ஆகலை, செட் ஆகலை. கடவுள் எனக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாரு. அந்த கண்டிஷனை விட்டுட்டு நிறைய சாப்பிட்டேன். பஃபே டைப்பு எவ்வளோ நாளும் போடுறான். ஆனால் அதனுடைய டைப்பு நான் நைட்டு சாப்பிட முடியல. இன்னும் எனக்கு அந்த உடல்நிலை ஒரு சரியான ஒரு என்னுடைய அமைப்புக்கு வரல. அப்போது வியாதிங்கிறது நம்மளாக தேடிக்கிறது தான். கடவுள் கொடுக்குறது வியாதி இல்லைங்க, நம்முடைய பாவங்கள் தாங்க நமக்கு கஷ்டம். அதுதான் கடவுள் சொல்கிறாரு. சங்கீதம் 1ஆம் சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நவாமலும் பாவியுடைய வழியில் நிற்காமலும். துன்மார்க்கர் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க? இந்த கடன் வாங்கி இன்றைக்கி ஒருத்தன் ஃபோன் பண்ணால், நாங்கள் கிரெடிட் கார்டு கடன் கொடுக்குறோம். கிரெடிட் கார்டை கடன் கொடுத்தா நான் வாங்கி கார்டில் ஸ்வைப் பண்ணி காசு வாங்கினா என் சொத்தை சீஸ் பண்ணிட்டு போயிடுவானே. அவன் சொல்கிறப்ப நல்லா தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. ஆலோசனை வேண்டாம், துன்மார்க்குடைய ஆலோசனை வேண்டாம். அவன் கிரெடிட் கார்டை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்னா ஃபோனை நான் கட் பண்ணிக்கிட்டேன். 2வது பேசவே இல்லை. என் கூட வந்த அன்பு சகோதரர், எத்தனை கால் வருதுங்க கம்பெனி காலுனாரு. நீ பேச போய் தானே அவன் உன்ட்ட பேசுகிறான், நீ ஏன் அட்டன் பண்ணுறான் வேண்ட, நீ ஏன் பதில் சொல்கிற, உன்னை கட் பண்ணிட்டு போயிடுவோன்ட்ட பேசவே மாட்டான்.
என்கிட்ட கம்பெனிக்காலே வராது, வந்தால் கட் பண்ணிடுவேன், இல்லை பேச ஆரம்பிச்சேன்னா அவன் சொன்ன உடனே கட் பண்ணிக்குவேன். இது வீணாக நம்ம காசு போச்சுடான்னு அவன் டைம் வேஸ்ட்டுன்னு நினைப்பான். நீ காசுனாலும் 1500 போட்டால் பிஎஸ்என்எல்ல 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 150 ரூபா தான், 125 ரூபா தான். 1 வருஷத்துக்கு ஃப்ரீ. அவன் பேசிக்கிட்டே இருக்கான், ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணோம்? அதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனை. பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார வரக்கூடாது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நான் எனக்கு எவ்வளோ வேலை தெரியும், என் வேலைக்கு எவ்வளோ சம்பளம், அது மட்டும்தான் வாங்கணும். அங்கே போய் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணும். அதுதான் கர்த்தருடைய வேதம். அதுதான் சங்கீதம் 128 கல்யாணம் பண்ணுறப்ப அந்த வசனத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்விற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட வாழ்விற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ எல்லா நிலையும் உயர்த்துகிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, இந்த வேளையில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் கண்ணீரான வாழ்வை மாற்றுங்க. உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டுமாப்பா, உம்முடைய இரக்கம் எங்களோடு வரட்டும் தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா. நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொன்னீங்கப்பா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. மனிதன் எப்பொழுதும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன்னு சொன்னீங்க தகப்பனே. நீ எப்பொழுதும் மனுஷனை பிளஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு முக்கியப்பா. மனிதனை சபிப்பது நீ எந்த இடத்துல இல்லைப்பா. நீ நாசமாக போன மக்கள் நாங்கள் தான் சொல்கிறப்பா. ஆனால் நீ அப்படி சொல்லப்பட்ட அப்படியே இல்லை தகப்பனே. ஒருவேளை என்னுடைய பாவத்தின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான்ப்பா எனக்கு இந்த வியாதின்னு நினைச்சு உண்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு நீர் இப்பொழுது விடுதலை கொடுக்கிற தகப்பனாய். ஐயா, நான் எனக்கு ஏன் அந்த வியாதின்னு நினைச்சிருக்காங்கப்பா, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் அந்த ஒத்த தலைவலியில் நான் கஷ்டப்படுறேன்னு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த மகளும் அது கரத்தில் தருகிற அந்த தகப்பனை ஒரு விசை கூட உடைய வல்லமையின் கரமப்பா, உடைய அபிஷேகத்தின் கரம் அந்த மகளோடு இறங்க வேண்டுமாய். ஐயா, எங்க வீட்டில் ஒரு பிரச்சனைப்பா, ஒரு கெட்ட கனவு தகப்பனே, தூக்கம் இல்லாம ஒரு கனவு தகப்பனே, எனக்கு விரோதமாய் செய்யப்படும் செய்வினை கட்டுகள் தகப்பனே. ஆனா என்னங்க 24ஆம் அதிகாரத்துல பாலாக்கு பிழையாமை அழைத்து இஸ்ரேல் மக்களை சபிக்க அனுமதித்த பொழுது இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான தந்திரமும் இல்லைன்னு சொன்னி அந்த மக்களை ஆசீர்வதித்த தகப்பன் அல்லவா. இப்பொழுது பிசாசின் கட்டுகளினால், அதையா மந்திர சூனிய கட்டுகளினால் கஷ்டப்படுற மக்களை உமது கரத்தில் தருகிற தகப்பனே, ஒரு விசை கூட நிர்மலமாய் போக கடவதாக தகப்பனே. அந்த பிசாசின் கட்டி நிமித்தம் தகப்பனே, அந்த மந்திர செய்வினை கட்டுகள் நிமித்தம் தகப்பனே, வீட்டில் குழப்பம் அப்பா, கணவருக்கும் மனைவிக்கும் அமைதி இல்லாத ஒரு பிரச்சனை தகப்பனே, பிரிவினையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களை உங்களுடைய கரத்தில் தருகிற தகப்பனே, உங்களுடைய வல்லமையின் கரம் அவர்களோடு இறங்க வேண்டுமாய், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களோடு இறங்க வேண்டுமாய். இப்பொழுது சபிக்கிற அந்த கட்டுகளை, அந்த மந்திரவாதியை சபிக்கிற தகப்பனே, சிலுவையில் நீ சாத்தானின் தலையை நசுக்கிட்டீங்க தகப்பனே. இதோ இப்பொழுது நீ ஆசீர்வதிக்கிற வார்த்தை மூலம் அவங்களை நசுக்கிட்ட தகப்பனே. ஆபத்திலே நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க, உண்மை நோக்கி அழைத்திருக்காங்கப்பா. அழைத்த மக்களுக்கு நீ விடுதலை கொடுக்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிற தகப்பனே. ஒரு விசை கூட திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டு உறவில் இல்லாம கஷ்டத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிற தகப்பனே, உங்களுடைய மன அமைதியை கொடுக்கிற தகப்பனப்பா. உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதை எனக்கு பிரியன்னு சொன்னீங்கப்பா. ஒரு மனிதன் சமாதானத்தோடு வாழ வேண்டும் சொன்னீங்க தகப்பனே. இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தீங்க. சமாதான குறைவினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிற தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்குங்க, ஒரு விசை கூட அநேக நேரம் நீண்ட நேரம் காத்திருப்பது இதயத்தில் இழைக்கப்படணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கணும்னு சொல்லி நெடுநேரம் காத்திருந்த மக்களுக்கப்பா ஒரு அற்புதத்தோடு கடந்து செல்ல, ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல உங்களுடைய திவ்ய கரம் இந்த பகுதி முழுவதும் இறங்கி வர வேண்டுமா. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த பகுதி முழுவதும் இறங்கி வர வேண்டுமா. இறங்கி நிற்கிறது கற்பனை. ஒவ்வொருவரையும் தொடுங்க, திருச்சபையை ஆசீர்வதிங்க, திருச்சபையோட தேவைகளை சந்திங்க.